எந்த விதத்திலும் பாஜகவின் மனதை நோகடிக்க கூடாது என்ற நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்துவதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் ஜவஹர்லா தலைமையில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் எஸ்ஐஆரில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளதால் இந்த விவகாரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறினார். 2026 தவிக திமுக இடையேதான் போட்டி என விஜய் கூறுவது அவரது கற்பனையான சிந்தனை பேச்சு என்று விமர்சனம் செய்தார். எஸ்ஐஆர் தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய சதித்திட்டம் என தெரிந்தும் பாஜகவை திருப்திப்படுத்தும் நோக்கில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அது அவருடைய கற்பனையான சிந்தனை. நிச்சயமாக பாஜகவுக்கு எந்த வகையிலும் அவர்களுடைய மனதை நோவினை செய்யக்கூடிய எந்த நடவடிக்கையிலையும் இறங்கக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.